சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி கடந்த 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியான படம் கூலி. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருந்தார். படம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது. ஆனால் படம் விமர்சன ரீதியாக அடி மேலே அடி வாங்க வசூலில் 5வது நாளில் இருந்து சொதப்பியது. இந்நிலையில் முதல் 13 நாள் வசூல் குறித்து இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பவரே உச்ச நட்சத்திரம். அவருக்காகவே படம் வேற லெவலில் ஓடும். கூலி படத்தில் ரஜினியோட சத்யராஜ், நாகார்ஜுனா, அமீர்கான், ஸ்ருதிஹாசன், ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்ததுனால படத்தின் மீது ஹைப் எகிரியது. ஆனால் படத்தில் லாஜிக் இல்லாத திரைக்கதையால் படத்தை ரசிகர்கள் தொடங்கி இணையவாசிகள் வரை பலரும் படத்தை போட்டு தவிடு பொடி ஆக்கிட்டாங்க. இந்நிலையில் படம் முதல் 4 நாட்களில் சுமார் 404 கோடிகள் உலகம் முழுவதும் வசூல் செய்தது. இந்த முதல் 4 நாட்கள் வசூல் என்பது பெரும்பாலும் ப்ரீ புக்கிங்கில் வசூல் ஆனது தான். படம் விமர்சன ரீதியாக அடி வாங்க தொடங்கியதும் முதல் வார இறுதிக்கு பின்னர் ரசிகர்கள் தியேட்டர் பக்கம் எட்டியே பார்க்கலை என்று கூறும் அளவிற்கு வசூல் இருந்தது. தமிழ்நாட்டில் படம் சுத்தமாக எடுபடலை. ரஜினியின் 50வது ஆண்டு திரை வாழ்க்கையில் வெளியான இந்த படத்தின் மீது அவரது ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது படம் திரைக்கதையாக சொதப்பியதால் ரசிகர்களே அமைதியாகிவிட்டாங்க. படத்தை பொறுத்தவரை நேற்றோடு, அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதியோட 13 நாட்கள் ஆகுது. இந்த 13 நாட்களில் படம் இந்தியா முழுவதும் ரூபாய் 263.85 கோடிகள் வசூல் செஞ்சிருக்கு என்று இணையதளத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் 13வது நாளில் இந்தியாவில் மட்டும் ரூபாய் 3.25 கோடிகள் வரை வசூலித்திருக்கும் என்று கூறப்படுது. இது அதிகாரப்பூர்வமான வசூல் கணக்கு இல்லை என்றாலும் வலைதளத்தில் சொல்லப்பட்ட தோராய கணக்கு. இந்த கணக்குப்படி பார்த்தா படம் உலகம் முழுவதும் சுமார் 500 கோடிகள் முதல் 520 கோடிகளை வரை வசூலிச்சிருக்கும் என்று சொல்லப்படுது. மேலும் இனி வரும் காலங்களில் கூலி படத்துடைய வசூல் எந்த அளவுக்கு வரும் என்பது ரொம்ப சாத்தியக்கூறுகள் கம்மியாக தான் இருக்குது. 1000 கோடி தொடும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு வந்தாலும் இப்போ 500 கோடி தொட்டதே போதும் என்ற அளவுக்கு தான் இருக்குது. ஆனாலும் 600 கோடி வந்தால் தான் இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணுதா பண்ணலையான்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.